என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராகிலும் நாம் வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒருவர் வாசிக்கலாம். மோவாபிய ஆமென், அல்லேலூயா. யாக்கோப்பிலே ஓர் நட்சத்திரம் உதிக்கும். அல்லேலூயா. எங்க உதிக்குமா? யாக்கோப்பிலே ஒரு நட்சத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று யார் கேட்டதா? சாஸ்திரிகள் கேட்டார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. அந்த வான சாஸ்திரிகளுக்கு தேவன் பிறந்தத அடையாளமாக அந்த நட்சத்திரம் என்ன பண்ணியிருக்கு? காட்டி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப அந்த வான சாஸ்திரிகள் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தத அவர்களுக்கு அந்த இடத்துல காட்டப்பட்டதுனால அவங்க தேவனை தேடி ஆண்டவருடைய பாதத்தை பார்க்கும்படி அவங்க என்ன பண்றாங்க? அந்த 3 வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் வருகிறதை நாம பார்க்கிறோம். தேவனுடைய பிறப்பை குறித்து முன்னாடியே பல தீர்க்கதரிசிகள் முன்னாடியே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:15 வாசிக்கலாம். ஆமென். ஏன்னா ஆதியாகமத்திலே தேவனுடைய பிறப்பு அவர் எப்படி வரும் சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49:10 பார்க்கும்போது அவர் சமாதான கர்த்தர் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் சமாதான கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சமாதான பிரபு, அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல என்னாகமம் இப்போ நம்ம வாசித்தோம் 27:24-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல மத்தேயு 1:21 அவர் குமாரனாக அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயாவில பார்க்கும் அவர் கண்ணியின் வயிற்றிலே அவர் உற்பத்தி ஆவார் என்று சொல்லி முன்னமே தேவனுடைய பிறப்பை குறித்து அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிற சில வேத பகுதிகளை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிறப்பும் ஒரு அதிசயம், தேவனுடைய மரணமும் ஒரு அதிசயம், தேவனுடைய உயிர்த்தெழுதலும் ஒரு அதிசயமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிறப்பை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய அதிசயமா அது காணப்படுகிறது. அன்றைக்கு அந்த ஊர்ல எவ்வளோ பெண்கள் இருந்திருப்பாங்க. நானே யோசித்து பார்த்தேன், எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்க. ஆனா மரியாளுக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு திருமணம் செய்வதற்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனா தேவன் அந்த மரியாளை தேவன் விசேஷித்த விதமாய் அவங்க தெரிந்தெடுத்து இல்லையா, பரிசுத்த ஆவியினால ஆண்டவர் அந்த இடத்துல உற்பவிக்கப்பட்டு இல்லையா, அதுக்கப்புறம் ஆண்டவர் மாட்டு தொழுவத்தில் அவங்க பிறக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப அவருடைய பிறப்பு எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமாய் காணப்படுகிறது. அதே போல தேவனுடைய மரணமும் ஒரு பெரிய அதிசயமாய் காணப்படுகிறது.
இல்ல தேவன் மரிக்கும் பொழுது இல்லையா பூமி எங்கும் பயங்கர அந்தகாரம் உண்டாகிறது, திரைச்சலைகள் இரண்டாக பிளக்கிறத பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வான சாஸ்திரிகள் கேள்விப்பட்டு அவர்களை வழிநடத்தி வந்தது எது? நட்சத்திரம். அல்லேலூயா. வானத்திலே ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணுது? அவர்களை வழிகாட்டி அவர்களை கொண்டு வருகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப அவங்க போயிட்டு அந்த அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அரண்மனையில பிறப்பார் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏரோதுடைய அரண்மனைக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனா ஏரோதுக்கு தெரியல ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. நாம தான் ராஜா, நாம தான் என்று சொல்லி எல்லாமே அந்த ஏரோது நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இவங்க போய் சொன்ன உடனே ஏரோதுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு கலக்கம். அந்த இடத்துல பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிறப்பை குறித்து முதலாக கலங்கினவர் யாரு? ஏரோது ராஜா. நம்ம தான் ராஜாவா இருக்கிறோம் நினைச்சா நமக்கு இருக்க அதுக்கப்புறம் யாரு? ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா என்று சொல்லி அவர் கலங்குகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவரு ஏரோது அவங்க என்ன சொல்ற? சாஸ்திரிங்களாண்ட நீங்க போங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த ராஜாவை நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணோம், எனக்கு மறுபடியும் வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி அவங்களை அனுப்புகிறத நாம பார்க்கிறோம். அப்போ அந்த 3 சாஸ்திரிகளும் தேவனை இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி அவர்கள் என்ன பண்றாங்க? போகிறதை நாம பார்க்கிறோம். அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்துகிறது. தேவன் அழகான அந்த வானத்தை ஆண்டவர் படைத்து அந்த வானத்துல நல்ல இரவு நேரத்துல பார்த்தோம்னா அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது? நல்ல அழகா நம்ம அது பிரகாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த நட்சத்திரத்தை நம்மளால என்னவே முடியாது. அதான் ஆண்டவர் ஆபிரகாமாண்ட சொல்றாரு இல்லையா, நீ வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னன்றாரு. ஆனா முடியல இல்லையா, உன் சந்ததி அவ்வளவாய் பெருக செய்வேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு நட்சத்திரம் அது ஒரு பிரகாசமானதாய் காணப்படுகிறது. எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இன்றைக்கு வானத்தில் இருக்கிறது. ஆனா நம்ம அது எண்ணிக்கைக்கு முடியவே முடியாது. ஆனால் வான சாஸ்திரிகள் என்ன பண்ணுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் எங்க பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது? அவங்கள வழி நடத்துகிறதாய் காணப்படுகிறது. அவங்க உடனே போயிட்டு என்ன பண்ணல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க தரிசிச்சில்ல. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு தெரியாத ஊருக்கு போனால் என்ன பண்ணுறோம்? நல்ல லொக்கேஷனை போட்டுட்டோம்னா என்ன பண்ணிடுது? கரெக்டாக போய் அந்த வீட்டாண்டையோ இல்லை அந்த அலுவலகத்திலையோ எங்கேயோ கொண்டு போய் என்ன பண்ணிடுது லொக்கேஷனு. ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட விஞ்ஞானங்கள் இன்னைக்கு பெருகிடுச்சு. ஆனால் அன்னைக்கு அந்த வானசாஸ்திரிகளுடைய நிலைமை யோசித்து பாருங்க. அந்த நட்சத்திரம் அது வானத்தில் அது நேராக போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நடந்து எத்தனையோ கரடு மெரடு இல்லையா, மலைகள் வந்திருக்கலாம், ஆறுகள் வந்திருக்கலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க. எப்படியோ நாங்கள் என்ன பண்ணோம்? அந்த பாலகனை நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க ஏதோ அநேக நாட்கள் போயிருப்பாங்கன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. உடனே அவங்க என்ன பண்ணலையா, இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்கல. ஒரு 2-3 மாதங்கள் கூட ஆயிருக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு சாஸ்திரிகள், விஞ்ஞானிகள் அவர்கள் தேவனை தேடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு தேடி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படி அவரை தேடும்படி இன்னைக்கு அநேகரை தேவன் இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்! எவ்வளோ ஜனங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. இன்னைக்கு எங்கெங்கயோ தேடி கோயில் குளங்கள் எங்கெங்கயோ அலைகிறாங்க. ஆனா நாம ஒன்னும் அப்படி அலையிலையே. தேவன் கிருபையாய் அவர் நம்மை தேடி வந்து அவர் நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகம் பண்ணி அவருடைய ஆலயத்தில் அவருடைய பிள்ளைகளாய்
கிறிஸ்து நமக்குள்ள பிறந்ததினுடைய சந்தோஷத்தை நாம் கொண்டாடி மகிழும்படி தேவன் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார் அல்லவா? தேவனுடைய இரக்கத்துக்காக, தேவன் நம்மையில் வைத்த அன்புக்காக நம்ம எல்லார கரங்களை தட்டி நல்ல பலத்த சத்தத்தோடு நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழியதை சுமந்தடைந்தே. ஆமென் அப்பா. ஒரு காலத்துல நாங்கள் வழி தப்பி அலைந்தோம் ஆண்டவரே. ஆமென். பாவ பழியதை சுமந்தடைந்தே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். அல்லேலூயா. வழி தப்பி அலைந்தோம், பாவ பழிதனை சுமந்து அலைந்தோம். ஆனால் தேவனுடைய அன்பு குரல் நம்மை அழைத்தது என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். வழி தப்பி அலைந்த நம்மை, நமக்கும் ஒரு நட்சத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நட்சத்திரம் நம்மை தேடி நம்மை வழி நடத்தி வந்ததுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? ஒருவேளை நான் என்ன செய்வேன், என்னை வழி நடத்த யாருமே இல்லையே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு வான சாஸ்திரிகளை வழிநடத்தின நட்சத்திரம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும், அந்த நட்சத்திரம் நம்மை வழிநடத்தி செல்லுகிறதாய் காணப்படுகிறது. அவர்கள் தேவனை தரிசிக்கும்படி போகும்போது அவங்க சும்மா போகல. அந்த 3 சாஸ்திரிகளும் விஞ்ஞானிகளும் என்ன பண்ணாங்க, காணிக்கைகளை கொண்டுட்டு போய் தேவனுடைய பாதத்துல வைத்தார்கள். அல்லேலூயா. என்னென்ன வைத்தாங்க? முதல் காணிக்கை பொன். பொன் என்றால் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் தூப வர்க்கம், வெள்ளை போலம். அன்றைக்கு அதையெல்லாம் விலையேற பெற்றதாக இருந்தது. அதெல்லாம் தேவனுடைய பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இடத்துல போய் அதை வைத்து மரியாளுடைய குடும்பத்தை அவர்கள் அந்த இடத்துல பல கஷ்டங்கள் மத்தியில போய் மரியாள் குடும்பத்தை அவங்க சந்திக்கிறத நாம பார்க்கிறோம். அவர்களை வழிநடத்தி வந்த அந்த நட்சத்திரம், அந்த விண்மீன் கூட்டம் உங்களையும் அது நடத்தி செல்லும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 8ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. ஆனா வான சாஸ்திரிங்க என்ன பண்ணல, மறுபடியும் போகல. என்ன போகனா என்ன பண்ண, விபரீதமான காரியங்கள் நடக்கும் என்பது அவங்களுக்கு தெரிந்ததுனால அவங்க என்ன பண்ணல, போகல. ஏரோது சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணல, அவங்க கீழ்ப்படியில. அப்ப அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இதோ அவர்கள் ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த நட்சத்திரம் கரெக்டா அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல என்ன பண்ணுச்சு, அந்த ஸ்தலத்தின் மேல போய் நின்று முன் சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ராஜாதி ராஜா எப்பொழுதும் நமக்கு முன்னே செல்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்கும் அவர் எப்பொழுது நமக்கு முன் சென்று
கோணலானவைகளை அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, நான் இந்த காரியத்தை செய்யணும், எனக்கு யார் இருந்து எனக்கு முன்னே இருந்து நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்ம ஒரு சமயம் கலங்குகிறோம். ஆனா இனி என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. நம்முடைய இயேசு ராஜா எப்பொழுதும் நமக்கு முன்னே சென்று நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மை வழி நடத்துகிற நட்சத்திரம் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38. ஆமென், அல்லேலூயா. லூக்கா 4:18 நம்ம வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துல பிறந்தார் என்று சொன்னால், நம்ம மத்தேயு அந்த லூக்கா 4:18 பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிற தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கும், இருதயம் நறுங்கொண்டவர்களுக்கும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வை கொடுக்கவும், செவிடருக்கு காது கேட்க செய்யவும், முடவர்களை நடக்க செய்யவும். அப்படிப்பட்ட அபிஷேகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் நன்மை செய்கிற தேவனாகவே இந்த உலகத்தில் என்ன பண்ணாரு, சுற்றி திரிந்தார். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் ஆண்டவர் அவர் வாழ்ந்த அந்த 33 நாட்கள் வருஷத்துல ஆண்டவர் ஒரு நாள் சும்மா இல்லை. ஜனங்களை தேடி 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 போய் பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்து, இல்ல சிறைப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கி, நொறுங்கொண்ட ஜனங்க இல்லையா, இருதயத்துல நொறுக்கப்பட்டு, குடும்பத்துல இழப்புகள், எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் செய்து அவர் நன்மை செய்கிற தேவனாய் அவர் சுற்றி திரிந்து தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவனுடைய வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்த அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஏதோ இயேசு பிறந்தார், ஏதோ வளர்ந்தார், ஏதோ சொல்லி அல்ல. ஆண்டவருடைய அன்பை பாருங்க. தேவன் நம்மை தேடி வந்ததுனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். இல்ல நமக்கு பொண்ணோ பொருளோ இல்ல ஆஸ்தி அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் அல்ல. தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார் அல்லவா. அவருடைய ரட்சணியம் நம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி சிமேயு சொல்லுகிறது பார்க்கிறோம். தேவன் எவ்வளவு ஒரு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். இருதயம் நொறுக்கப்பட்டு இருந்தோம், சிறைப்பட்டு கிடந்தோம், பலவீனமானவர்களாய் இருந்தோம். ஆனா தேவன் நம்மை அப்படியே விட்டு விடவில்லையே. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? உலக காரியங்களுக்காக இல்லையா, எனக்கு கஷ்டங்களை பட வேண்டியதுதான் இல்லையா, அதுக்காக அதிலேயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம முழுகிடக்கூடாது. நம்முடைய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளோட உள்ளத்துல இருக்கிறார். அவருக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலையில, பாடுகள் நிறைந்த நெருக்கப்பட்ட நேரங்களில நல்ல ஆண்டவருடைய பாடல்களை பாடுங்க. இந்த பிறப்பின் பாடல் இப்பதான் பாடணும்னு சொல்லி அல்ல, எப்போனாலும் என்ன பண்ணலாம், நம்ம பாடலாம். அவருடைய மரணத்தை குறித்த பாடு, இப்படி நம்ம நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளில நீங்க தேவனை பாடி நீங்க மகிமைப்படுத்தி பாருங்க. அவருடைய வேத வசனங்களை நினைவு கூர்ந்து பாருங்க. என்ன வந்தாலும் சரி, தேவன் நமக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்துல நானும் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவளாய் தான் வாழ்ந்தேன். ஏதோ கிறிஸ்துமஸ் ஆனா என்ன பண்ண, எல்லாமே நான் போயிட்டு ஆலயத்துக்கு போவோம். வீட்டுக்கு வந்தோடனே நல்ல ஹெவியான காரியங்கள் இருக்கும். ஆனால் ஒரு நாள் நான் சிந்திச்சேன், இப்படியே போயிட்டு இருக்குது. நான் அந்த சின்ன பிள்ளையிலே நான் யோசித்தேன், நம்ம இப்படியே போயிட்டு இருக்கிறோமே. அப்பதான் ஆண்டவர் என்னுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்தார். அப்பதான் ஆண்டவருடைய பிறப்பை அதிகமாய் தியானிக்க, அப்பதான் நானும் யோசித்தேன், இனி நாமளை என்ன பண்ணக்கூடாது, சும்மா ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு போகக்கூடாது, தேவனுக்காக எதாயிலும் நம்ம செய்ய வேண்டும். அநேகருக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், அநேகரை தேவனுடைய பிறப்பை நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் முடிவெடுத்து தான் அப்புறம்தான் வேதாகம கல்லூரிக்கு போக ஆண்டவர் உதவி செய்தார். அவர் அழைப்பின் நிமித்தமாக அதையெல்லாம் முடித்து இன்றைக்கு தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். இதே நம்ம ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இதே மாதிரி நான் நின்று, பயங்கரமான கூட்டம், இந்த ஊழிய பாரம் வந்த உடனே எனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்தார். நிறைய ஜனங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறத நான் தரிசனத்துல பார்த்தேன். அப்போ ஒரு அங்கிள் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களாண்ட போய் சொன்னாமா, உனக்கு ஊழியத்தினுடைய அழைப்பு இருக்கிறது, நீ போ. ஆனா இப்போ உன்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, நீ போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போய் கர்த்தருடைய காரியங்களை செய்ய என்று அவர் சொன்னார். அவர் சொன்னபடியே செய்தேன். இன்னைக்கு கர்த்தர் அவருடைய பிறப்பை இன்னைக்கு சந்தோஷமாக கொண்டாட ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அன்றைக்கு வான சாஸ்திரிகளை வழி நடத்தின நட்சத்திரம் இன்றைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் அது வழி நடத்த அது வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவங்க நினைச்சிருப்பாங்க, இந்த நட்சத்திரம் எப்பதாம்ப எங்க நிற்கும்னு கூட என்ன பண்ணிருக்கோம், நினைச்சிருப்பாங்க. ஏன்னா கால் வலிச்சிருக்கும் இல்லையா, தண்ணி தாகம் எடுத்திருக்கும், கரடு முரடான வழிகளா இருந்திருக்கும். ஆனா உடனே அவங்களுக்கு எப்போ நம்ம ஆண்டவரை போய் பார்ப்போம், அந்த பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்போ போய் தரிசிப்போம் என்று சொல்லி அவங்க மிகுந்த வாஞ்சையோடு அவங்க போனதுனால அப்ப என்ன பண்ணாங்களாம், அந்த நட்சத்திரத்தை கண்டமா உடனே ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தேவனுக்காக கொண்டு வந்த அந்த 11ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் கொண்டு போன காணிக்கைகளை இயேசு பாலகனாகிய அவரை தரிசித்து சந்தோஷத்தினால அவர் வழி நடத்தி வந்த நட்சத்திரம் அந்த வீட்டுக்கு மேல அந்த ஸ்தலத்துக்கு மேல நின்றதுனால அவங்க சந்தோஷம் அடைந்து அந்த இடத்துல
அவருக்கு கொண்டு வந்த காணிக்கைகளை செலுத்தி அவங்க சந்தோஷப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் இந்த நல்நாளில இந்த உலகம் முழுவதிலும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில அவர்களைப் போல, அவர்களை வழிநடத்தின் வந்த நட்சத்திரத்தை போல நம் அநேகருக்கு நம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தானியேல் 12ஆம் அதிகாரம் 12:3 நம்ம வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் நாம காணப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோமா? நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அப்ப அநேகரை நீதிக்கு உட்படுத்தணும்னா என்ன? அநேக ஜனங்களுக்கு நம் ஆண்டவருடைய பிறப்பையும் ஆண்டவருடைய அன்பையும் தேவன் செய்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணணும்? எப்படியாகிலும் தேவனுடைய அன்புக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும். பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சத்தியத்தை சொன்ன அவங்க கேட்கல. இப்போ கூட நம்ம சப்போஸ் கிறிஸ்துமஸுக்கு இதுக்கெல்லாம் நம்ம அநேகரை கூட்டிட்டு வரணும்னு சொன்னோம். ஆனால் யாருமே என்ன பண்ணல, அதை செயல்படுத்தலை. ஏதோ சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அந்த நட்சத்திரங்களை போல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பிரகாசிக்க பண்ணுவார். ஏன்னா வேத வாக்கியம் அது உண்மையானது, வாக்கு மாறாதது. அப்ப நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்க பிள்ளைகளும் ஆகாய மண்டலங்களில் ஆண்டவர் எவ்வளவு பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சதா காலங்களிலும் உங்களை வழிநடத்த வேண்டும் என்றால் நம்ம அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ கூட இந்த புஸ்தகத்தை கொடுத்து அநேகருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லை? அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க அதுக்கு செய்திங்க. கர்த்தர் அதுக்குரிய பலனை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். நேற்று கூட ஒரு 2 பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த புஸ்தகத்தை எதுக்காக எங்களுக்கு கொடுத்தீங்க? அப்போ அதை நீ படிக்கணும்னு கொடுத்தோம். அதில் என்ன இருக்கு? நீ படிப்பா, நீ படிச்சுன்னா என்ன பண்ணலாம்? நான் ஆண்டவருடைய அன்பு, அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய பிறப்பு எல்லாமே அதில் இருக்கு. நீ படிச்சுட்டு என்ன பண்ண? பத்திரமா அதை வச்சு. ஒரு +2 படித்த பிள்ளைங்க, அப்புறம் இன்னொரு சிறு கடமூர்லேருந்து ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அப்போ அதை கொடுத்தா என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தவங்க உதாசீனப்படுத்துறாங்க. ஆனா ஒவ்வொருத்தங்க என்ன பண்றாங்க? அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க அவர்கள் என்ன பண்றாங்க? பிரயாசப்படுகிறார்கள். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போட அநேக நாள் கண்டு என்ன பண்ணுவோமா? அதன் பலனை காண்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வேத வசனம் என்ற ஆகாரத்தை நம்ம போடும் பொழுது அது என்ன பண்ண? சில வித உடனே முளைச்சிடும். சில மரங்கள்லாம் வச்ச உடனே என்ன பண்ணுது? கனி கொடுக்கிற மரங்கள் இன்னைக்கு உண்டாயிடுச்சு. ஆனால் சில மரங்கள் என்ன பண்ணுது? ரொம்ப நாள் பொறுத்து தான் என்ன பண்ணுது? பலனை கொடுக்குது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்துருவோம். இல்லை பலன் கொடுக்கிறது மீதி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ இந்த பிறப்பு, ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் நாமளும் ஒரு முடிவு எடுப்போம். நானும் ஆண்டவரே, என் குடும்பமும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களா எங்களை மாற்றும்னு சொல்லி நீங்க தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. சதா காலங்களிலும் நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த நட்சத்திரத்தை போல அநேகருக்கு நம்ம பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாய், ஒரு விளக்காய்,
ஒரு கலங்கரை விளக்காய் தேவன் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கப்பல் வரணும்னா பீச்சில் கப்பல் வருதுன்னா என்ன பண்ணுது? அந்த கலங்கரை விளக்கம் அதுக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. அப்போ கிராமத்துங்கள நீங்க வசிக்கிற கிராமங்களில தேவன் உங்களை என்ன பண்ண ஒரு கலங்கரை விளக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஐயோ அந்த அம்மாண்ட போனா, ஐயோ அந்த ஐயாவண்ட போனா என்ன பண்ணலாம்? இன்னும் நம்ம அவங்களாண்ட ஜெபிச்சுக்கலாம், இல்லை அவங்களாண்ட போனா நல்ல ஆசீர்வாதங்களான்னு சொல்லிட்டு உங்களை தேடி என்ன பண்ணுவாங்க? ஜனங்க வருவாங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? கிராமங்களில அதிகமாய் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய், அவர்களிடத்துல அன்பு கூறுகிறவர்களாய், அவர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது அவர்கள் நம்மை தேடி வருவாங்க. அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள், நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி வான சாஸ்திரிகள் ஏரோதுடைய அரண்மனைக்கு தேடி போன அந்த இடத்துல ஏரோது கலக்கம் அடைந்தவனாய் அவன் அந்த இடத்துல இருக்கிறான். ஆனால் அவர்களை வழிநடத்தின நட்சத்திரம் அந்த வீடு ஸ்தலம் இருக்க மட்டும் அவர்களை வழிநடத்தி வந்தது போல, அவங்க அந்த நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷம் அடைந்தது போல, இந்த பிறப்பை கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த நாளில தேவன் உங்களையும் ஒவ்வொருவரையும் ஆனந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் தேவன் உங்களை உங்கள் குடும்பங்களையும் தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாம இன்னைக்கு எவ்வளோ பேர் எப்படிலாம் போயிட்டாங்க. ஆனா தேவன் நம்மை அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நல்லா ஒரு ஆடி பாடி துதித்து சந்தோஷப்பட கர்த்தர் நம்மளுக்கு இரக்கம் செய்தார் அல்லவா? தேவன் தாமே இந்த வேத வாக்கியங்களின்படி அந்த வழி நடத்தின அந்த நட்சத்திரம் அவர்களை எப்படி வழி நடத்தினதோ அதே போல உங்களையும் வழி நடத்தி உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நிமித்தம் உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தர் தாமே இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், அல்லேலூயா.